வாங்க இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, செடி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, துவரை செடி நம்ம நிலத்தில் போட்டு. இது பாருங்கள், துவரை வந்து நல்லா தெரியுதுங்களா, துவரை வந்து நல்லாவே காய் பிடிச்சிருக்கு செடியில். வாங்க இன்றைக்கி நம்ம துவரை தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இதுதாங்க துவரை செடி நம்ம போட்டுருது. சுற்றி பார்த்தேன்னு துவரை செடிங்க பூ எடுத்துருக்கு, நல்லாவும் காய் வச்சிருக்கு. காய்ப்பு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னும் முத்தலைங்க. இது வந்து நிறைய இப்போ பூ எடுத்துருக்கு, கொத்து கொத்தா இன்னும் காய் வைக்கலைங்க. இது வந்து காய் வச்சுருக்குங்க. இன்னும் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு கொத்தில் ஒரே ஒரு கிளை தான், அதில் நிறைய காய் பிடிச்சிருக்கு. இங்கே நம்ம காய் பிடிச்சி பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் முத்தணுங்க. தெரியுதுங்களா, இன்னும் வந்து முத்தணும். இது வந்து இன்னும் பூ இப்போ சரியாக எடுக்கலை, 1-2 இப்போ தான் எடுத்துகிட்ருக்குங்க. தெரியுதுங்களா, இன்னும் வந்து சரியாக எடுக்கலை. இன்னும் இப்போ தான் வந்து பரவலாக எடுத்துகிட்ருக்குங்க. காய் வச்சுருக்கு, பூவும் வந்து இப்போ தான் வந்து பிடிக்குது. இப்போ மார்கழி போயிட்டு தையில் தான் அறுவடை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் பொங்கலுக்கு முன்னாடி பாருங்கள் சரியாகவே இப்போ தான் இருக்குது. ஆனால் இன்னும் முத்தலை. இது பாருங்கள், இதில் காயே இல்லைங்க, சும்மா இருக்குது. தெரியுதுங்களா, இது பாருங்க, காய் இல்லைங்க. இதில் வந்து காய் சுத்தமாக இல்லை, அப்படியே அமுந்தது பாருங்கள். வெறும் காற்று தான் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நிறைய காய் செடிங்கள் இருக்குது. ஒரு செடி காய் நல்லா இதுவாக இருக்குது, முத்து ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து பருப்பு இருக்குங்க. ஒரு சிலதுங்க பருப்பே இல்லைங்க, சுத்தமாக வெறுமையாகவே இருக்குது. இதை பாருங்க, இப்போ தான் இவங்க துளிர்ப்பே வராங்க. துளுத்து கொஞ்சம் உயரம் வராங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிதாங்க இருக்குது செடிங்க. நம்ம துவரை தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டோம். இந்த சைடு இருக்குங்க. இது வந்து 7 அடி விட்டு போட்டிருக்குங்க. ஒரு ஏக்கரால் வந்து 7 அடி விட்டு சாலை மாதிரி விட்டுருக்குங்க. நன்றிங்க.